இன்னைக்கு முதலீட்டு கிழமையில் நம்ம மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் என்ற பாதையை பற்றி பேசுவோம். ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகலை, நிறைய பேர் சைன் அப் பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் எந்தூசியாஸ்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தினுடைய குறிக்கோளே ரொம்ப ஒரு கோல் ஃபோக்கஸ்டாக ஒவ்வொருத்தரையும் ஆக்கணும் அப்படிங்கிறது. கோல் ஃபோக்கஸ்டாக ஆகும்போது என்ன நடக்குது? நமக்கு இலக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது, அதிலிருந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறதில்ல. ஸோ யாரோ ஒருத்தர் இதை வாங்க உடனே காசு பண்ணலான்னு சொன்னால் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறதில்ல. நம்மளுடைய இலக்கு நம்முடைய லைஃப் கோல்ஸோடு இணைஞ்சிருக்குன்றது நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம விளையாட்டாக பணத்தை ஹேண்டில் பண்ணுறதில்ல, பணத்தை மரியாதை கொடுத்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமாக மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் யுவர் கேபிட்டல். அதை விட்டுட்டு இதில் நான் கேம்பிள் பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னாக்கா கேபிட்டல் வில் நாட் ரெஸ்பெக்ட் யூ பேக். அது உங்களை விட்டு போயிடும். கேபிட்டல் நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம அதை எல்லா நேரங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கொஞ்சம் லைட்டாக இந்த 10,000 தானே போனால் போது, நான் ஸ்பெகுலேட் பண்ணுறேன்னு நான் நினச்சேன்னா அந்த 10,000 என் கையை விட்டு போயிடும். இது ஆரம்ப காலத்திலேயே இந்த பணம் ஏதோ ஒரு லாங் டேர்ம் தேவையை நிவர்த்தி செய்ய போகுது. இது 1000 ரூபா இருந்தால் கூட இந்த 1000 ரூபாய் எனக்கு ஒரு நாள் 1 லட்சம் ஆக போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த 1000 ரூபாயை மதித்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருந்தேன், சார்லி முங்கர் என்னைக்கோ போட்ட $1000 இன்னைக்கு $72,000 எடுக்கிறாராம். யோசிச்சு பாருங்க, அவருக்கு இன்னைக்கு 98 வயசு ஆகுது. என்னைக்கோ போட்ட காசுக்கு எவ்வளோ மடங்கு அவருக்கு வருமானம் வருது அதுலேருந்து. இந்த முதிர்ந்த வயதில் கூட அதை மெஷர் பண்ணி ஒரு மீட்டிங்கில் சொல்கிறார். எவ்வளோ ஃபோக்கஸ்டாக எவ்வளோ நாளைக்கு அந்த மனுஷன் இருந்திருப்பாருன்னு பாருங்கள். சார்லி மங்கருக்கு இன்றைக்கி பணம் தேவையே கிடையாது, ஆனால் நமக்கெல்லாம் இருக்குது. நம்மளுடைய லைஃப் கோல்ஸ் இருக்குது, அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம நிறைய டியூட்டிஸை ஃபைனான்ஷியலாக ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாருக்குமே இருக்குது. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நம்ம ஒரு கோல்லையும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஒரு மைல்ஸ்டோனுக்கும் எப்போ போகணும்னு தீர்மானம் பண்ணணும். அதை விட கொஞ்சம் முன்னாடியே போகிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். இப்போ லெஸ் தென் 1 இயர் தான் ஆயிருக்கு நம்ம ஆரம்பிச்சு. முதல்ல வந்தவங்களுக்கு இந்த அனுபவம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணலாமா, எனக்கு யூஸ் இருக்குமா, நான் தான் ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்கேனே, ஜாலியாக பணம் பண்ணுறேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். தப்பில்லை. ஆனால் இதுவும் ஒரு வகையான அனுபவம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நான் குறை சொல்லலை. ஆனால் இது நிச்சயமாக ஒரு நிறைவான ஒரு முதலீட்டு அனுபவத்தை நோக்கிய பயணம். இது என்னன்றதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இதனுடைய நிறை குறைகளை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு அது புரியும்ன்றது என்னோட பேசிக் பாயிண்ட். இதில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், பண்ணாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். முதல்ல ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். மாதம் மாதம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணுங்கிற ஹேபிட். அதை ஈக்விட்டியில் பண்ணணுங்கிறது 2வது. 3வது, முடிஞ்சால் மாதம் மாதம் வரக்கூடிய சர்ப்ளஸை ஒரு லிக்விட் ஃபண்டில் சேர்த்து வச்சுக்கலாம். எதுக்கு? மார்க்கெட் கீழே வரும்போது மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே M2W இருக்கிற பல பேருக்கு மார்ச்சில் மார்க்கெட் கீழே வந்தபோது இன்வெஸ்ட் பண்ண அனுபவம் கூட இருக்கலாம். உங்கள் அனுபவங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாக எழுதலாம். நீங்கள் என்ன பண்ணீங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆனது, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பிஹேவ் பண்ணதுன்னு நீங்கள் எழுதலாம். ஏன்னா அது மற்றவங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறத விட நீங்கள் சொன்னால் அது பெட்டராக இருக்கும். ஸோ 2 விதமான முன்னெடுப்புகள். மாதம் மாதம் டிசிப்ளின்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நேர ஈக்விட்டிக்குள்ளே போகுது. இது தவிர கீழே வரும்போது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுக்கிறோம். கீழே வரும்போது அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம். எப்படி பண்ணோம்? ஒரு பாதியை லம்சமாக போடுறோம், இன்னொரு பாதியை ஒரு எஸ்டிபியாக ஒரு 4 வாரம் போடுறோம். ஸோ கீழே வரும்போதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும்போது நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருது. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் உங்கள் ரிட்டர்ன் எப்படி இருந்தது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் போட்டிருந்தீங்க. அதில் நிஃப்டியை பீட் பண்ணல அப்படின்ற வருத்தம் கூட சில பேருக்கு இருந்தது. இன்றைக்கி ஒரு வேளை பீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நிஃப்டியை டிசைசிவாக பீட் பண்ணுறதுக்கு இந்த யுத்திகள்லாம் நிச்சயமாக உதவுங்கிறதுனால தான் இந்த யுத்திகளை நான் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தில் கொண்டு வந்திருக்கேன். இந்த யுத்திகள் மட்டும் போதாது, இதை விட நிறைய யுத்திகளை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தருணத்துலேயும் கொண்டு வரணும். எப்போ ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாது, எப்போ ஃபைனான்ஷியல்ஸை வாங்கணும், எப்போ இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணணும், எப்போ லார்ஜ் கேப்பில் மட்டும் இருக்கணும், எப்போ லிக்விட் ஃபண்டுக்கு மாறணும், எப்போ கோல்டு வாங்கணும், எப்போ ஈக்விட்டியில் எக்ஸ்போஷரை கூட்டணும், எப்போ குறைக்கணும், இப்படி பல விஷயங்கள் இந்த
மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் ப்ரோக்ராம்குள்ளே வரும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம். இது எல்லாமே நம்முடைய முதலீட்டு இலக்குகளை அடைந்து முன்னேற செய்ய வேண்டும். அந்த இலக்கு நம்ம கண்ணுக்கு தெரிய வேண்டும். இதை என்னால் செய்ய முடியுன்ற நம்பிக்கையை தர வேண்டும். அந்த நம்பிக்கை உங்களை இன்னும் நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக செய்யறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கணும். ஒரு டிசையர், ஆர்வத்தை கொடுக்க வேண்டும். அந்த ஆர்வம் உங்களுடைய முதலீட்டு பயணத்தில் வளர்க்க வேண்டும். இன்வெஸ்டர் வளர்ந்தால் தான் அட்வைசர்ஸ் வளருவாங்க. அதர்வே ரவுண்டு என்றைக்குமே இருக்க முடியாது. அதுவும் இன்வெஸ்டர் வளர்றது எப்படி இருக்கணும்னா, ஒரு நல்ல புரிதலோடு, ஒரு நல்ல ரியலைசேஷனோட, பேஷன்ஸோட, டிசிப்ளினோட, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வளரணும். பண ரீதியாக வளர்றது நடக்கும். ஆனால் இது நடந்தால் தான் அது சஸ்டைனபிளாக நடக்கும். உதாரணத்துக்கு மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருப்பீங்க, உடனே பணம் பார்த்துட்டீங்க, ஆனால் அங்கேருந்து வளர முடியலன்னு நிறைய பேருக்கு இருக்கும்ல. அது ஏன்னாக்கா அது பிஹேவியரலாக வளரலை நீங்கள் அப்படின்றதான் காரணம். அந்த பிஹேவியரல் வளர்ச்சியை கொண்டு வரதான் மைல்ஸ்டோன்ஸ் இன் வெல்த்தினுடைய முக்கியமான குறிக்கோள். அதை நம்ம படிப்படியாக அச்சீவ் பண்ணிட்டு வரோம் தான் நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு, ஏர்லி டேஸ். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது புரியும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புகிறவங்க தாராளமாக சேரலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கிராஜுவலாக படிப்படியாக வளர்த்துக்கிட்டு போகலாம். அதிலும் முக்கியமாக நான் சொல்கிறேன், வெரி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக உதவும். உங்களுடைய பயணத்தை எப்படி ஸ்மூத் பண்ணணும், எப்படி சேஃப் ஆக்கணுங்கிறது இந்த ப்ரோக்ராமுடைய குறிக்கோள். இந்த ப்ரோக்ராம்னால நிச்சயமாக நீங்கள் ஒரு பெட்டர் இன்வெஸ்டராக ஆவீங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். யார் வந்தாலும் எங்களுடைய குறிக்கோள் இதுதான். இதைத்தான் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது எவ்வளோ பெரிய இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, சின்ன இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இதை செய்யணுங்கிறது எங்களுடைய மிஷன். இது யாரால் சாத்தியமாகிறதுன்னா இன்வெஸ்டரால் தான் ஆகுது, எங்கனால ஆகலை. ஏன்னா எதை யார் சொன்னாலும் அதை எடுத்துக்கிறவங்க சரியாக எடுத்துக்கிட்டாதான் அது ஒரு வெற்றிகரமான ஒரு இடத்துக்கு நம்ம எடுத்து செல்லும். ஸோ இன்வெஸ்டர் அதை எடுத்துக்கிறதுனால தான் நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியுது. அதை எடுக்க செய்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். இது நிறைவேறினா நிச்சயமாக எல்லாரும் ஒரு மைல்ஸ்டோனாக கடந்து அடுத்த மைல்ஸ்டோனுக்கு நோக்கி போயிட்டுருப்பீங்க. பெரிய பெரிய மைல்ஸ்டோன்ஸ் கண்ணு கெட்டும் தூரத்தில் உங்களுக்கு தெரியும். வெற்றி என்பது ஒரு ஹேபிட்டாக அமையும். அப்படிப்பட்ட வெற்றியை நோக்கி பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.